சரிண்ணே. ஆ, யார் மாயா ஃபோன்ல? கோயில் தர்மகர்த்தாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காரா. 1 மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காரு. பூஜை பண்ணி காப்பு கட்டணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பணும். வாங்க. சரி வடம். மாமா, நீங்களே எங்கே உட்காருங்க, நான் போய் பூங்கொடி கூட உட்கார்றேன். சார், நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? அங்கேயே போங்க. பரவாயில்ல பூங்கொடி, நீங்க தனியா உட்காந்துருக்கல. கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. ச்சே, அவ கூட போய் ஜோடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பாரு, என்ன இழிப்பு இடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ, இவளெல்லாம் அப்பவே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு இருக்கணும். ஆமா மேடம், ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு கள்ளிப்பால். என்ன மேடம் சொல்றீங்க? ஆண்டி, ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க 2 பேருக்கும் இட்லி. ஓகே மேடம். மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேணுமோ கேட்டுக்க. உங்களுக்கு மேடம்? தோசை எங்க 2 பேருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கு சார்? எனக்கு பொங்கல் எடுத்துட்டு வாங்க தம்பி. ஓகே சீக்கிரம் கொண்டு வா. ஓகே சார். சார், ஆர்டர் ப்ளீஸ். பூங்கொடி, மெனு கார்டை பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணு. இட்லி, பூரி, பொங்கல். சார், இதுல என்னமோ பேப்பர் ரோஸ்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன சார்? நீ அதை சாப்பிட்டதே இல்லையா? இல்ல சார். அப்ப அதே ஆர்டர் பண்ணிடுவோம். ம். ஒரு பேப்பர் ரோஸ்ட், ஒரு பிரெட் பூரி. ஓகே சார். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி பூங்கொடி, ஆண்டி, அங்க பாருங்க. தேவாங்க மாதிரி இருக்கா. அவ கூட போய் செல்ஃபில அவர் எடுத்துக்கிட்டு இருக்கான். சார், போதும் சார். சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். பேப்பர் ரோஸ்ட் வரலையா? இந்தா வந்துடும் சார், ஒரு 2 மினிட்ஸ். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். பூங்குடி, கொஞ்சம் எடுத்துக்கோ. முன்பசி கொஞ்சம் சாப்பிடு. இந்தா. ஐயோ வேணாம் சார், நீங்களே சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, வாங்கிக்கோ.
சார் வேணாம் சார், நீங்க சாப்பிடுங்க. அங்க பாத்தீங்களா ஆண்டி? ச்சே, தலை எழுத்து. இதெல்லாம் பார்த்து நம்ம சகிச்சுக்கணும். இவங்க தொல்லை தாங்க முடியல. இப்பவே இவ இவ்ளோ கூத்து பண்றாளே, அந்த அம்மன் இவளுக்கு ஃபேவரா வாக்கு சொல்லிட்டா என்ன ஆட்டம் போடுவா? இது பாருமா, அப்படியெல்லாம் சொல்லாத. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. காப்பு கட்டுறதுக்கு வர நேரம் ஆயிட்டு இருக்கு. சாப்பிடுமா. அங்கிள், காப்பு கட்டுறதுன்னா என்ன? கோவில்ல மஞ்சள் கயிறை பூஜை பண்ணி வாக்கு கேட்க போறவங்க கையில கட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் காப்பு. அத கட்டினவங்க மட்டும்தான் வாக்கு கேட்கறதுல கலந்துக்க முடியும். தீபி, என்னம்மா? அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு நீயே சாப்பிடாம எந்திரிக்கிற? ஆண்டி, நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்க சாப்பிடுங்க, நான் இப்போ வந்துடுறேன். வெயிட்டர், ஒரு நிமிஷம். என்ன மேடம்? உள்ள இருங்க மேடம், பில் எடுத்து வந்துடுறேன். இது உனக்கு தான், வச்சுக்கோ. எதுக்கு மேடம்? ம் ம் ஓகேவா? சரிங்க மேடம். ம் சரி. ஓகே மேடம். ஜீவா, சாப்பிட்டியா? முடிச்சேன்ப்பா. சரி, நம்ம ஜென்ஸ்லாம் முன்னாடி போலாம். லேடிஸ் பின்னாடி வரட்டும். சீக்கிரம் வா. சரிப்பா. பூங்குடி, ஆ? நீ அம்மா கூட பின்னாடி வந்துடு. நாம அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ம் ம். மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா? வேணாங்க. சரிங்க மேடம். ஓ சாரி மேடம். என்னங்க? பின்னாடி தான் வாஷ்ரூம் இருக்கு. நீங்க வேணா வாஷ் பண்ணிக்கோங்க மேடம். ஆ சரி. சரிங்க மேடம். அத்தை, பூங்குடி இன்னும் வரல அத்தை. அவ பெரிய மகாராணி. அவ ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் நான் இங்க நின்னுட்டு இருக்கணுமா? காப்பு கட்டுறதுக்கு டைம் ஆச்சு. கிளம்புங்க, போலாம். நீ ஏறுமா. மேடம், 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 ஃபாஸ்டா போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போகணும். மேடம், 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 வண்டி நிறுத்துங்க. மேடம், மேடம். அம்மா, பூங்குடி ஓடி வந்துட்டு இருக்கா அம்மா.
அவளை கார் நிறுத்தி கூட்டிட்டு போயிடலாமா? அப்படியே திருப்பிட்டு போய் வேணா அவ மேல ஏத்திட்டு போலாம். ஏன் தீபிகா இப்படி பண்ற? ஏய், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம போய் சேரணும். அவ ஒருத்திக்காக நாம எல்லாரும் லேட்டா போக முடியாது. பேசாம வா. மேடம், இத பாரு, அங்க போய் ஜீவா என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே பேசக்கூடாது. ம், சரிம்மா. மாமா கார் வந்துருச்சு, நான் போய் பூங்கொடி கூட்டு வந்துடுறேன். டேய், கொஞ்ச நேரம் டிராவலிங்ல அந்த பொண்ணை பிரிஞ்சதுக்கு இப்படி தவிக்கிற? சரி, போ போ, உன் வயசு அப்படி போ. அம்மா ஏமா லேட்டு? எங்க காருக்கு முன்னாடி தானே வந்துட்டு இருந்தீங்க. நாங்களும் வரலான்னு தானே ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அம்மா பூங்கொடி எங்க? அம்மா பூங்கொடி எங்கன்னு கேட்டேன். டேய், அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லடா. அவளால தான் நாங்க லேட்டே. இல்லனா நாங்க உங்க கூடயே வந்திருப்போம். என்ன அவளால தான் லேட்டா? என்ன சொல்றீங்க? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தி பார்க்காத. இது கோயில். ஆண்டி வேணாம். கோயிலுக்கு வந்த இடத்துல நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பாத்தியாடா, தீபிகா எப்படி நம்ம குடும்பத்தை அவ குடும்பம் மாதிரி நினைக்கிறான்னு. வேணாம் ஆண்டி, நீங்க என்ன பத்தி நல்லதா சொன்னாலும் அது ஜீவாவுக்கு தப்பா தான் தெரியும். நீங்க அவளை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அது கூட அவனுக்கு நல்லதா தான் தெரியும். எனக்கு தப்பா தெரியறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பூங்கொடி எங்கன்னு சொல்லுங்க. அவ எங்க எங்கன்னு திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டா நான் என்னடா சொல்ல முடியும்? எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா கார்ல வந்து ஏறணும். கார் கிளம்புனதுக்கு அப்புறம் அவளை காணோம். என்னது காணுமா? ஒரு கார்ல எத்தனை பேர் வரீங்க? ஏறும்போது எல்லாரும் ஏறியாச்சா நீ செக் பண்ண வேணாமா? என்ன கண்டக்டர் வேலை பார்க்க சொல்றியா? என்ன பத்தி என்ன நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் முடிச்சிட்டு பேசலாம், வாங்க. ஆமா மாப்பிள, பூசாரி வேற நமக்காக காத்துட்டு இருப்பாரு. வா போலாம். பூங்கொடி வராம எப்படி மாமா சாமி கும்பிடுறது? என்னாச்சு மாயா, உங்களோட தானே வந்தா? என்னங்க நீங்களும் அவன மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பூஜைக்கு கரெக்டான டைம்க்கு வரணும்னு அவளுக்கு அக்கறை இல்ல. நாங்க பூஜைக்கு லேட் ஆயிடும்னு வந்துட்டோம். இந்நேரம் அனன்யா மிஸ் ஆயிருந்தா சும்மா அப்படியே வந்திருப்பீங்களா? எனக்கு என்னமோ உங்க பிளான் பண்ணி தான் விட்டுட்டு வந்த மாதிரி தெரியுது. பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? அவ ஒருத்தி வரலையா, அதுக்கு இந்த குதி குதிக்கிறான். ஏதோ நான் அவளை வேணும்னே வழியிலேயே இறக்கி விட்டுட்டு வந்த மாதிரில கேள்வி கேட்கிறான். சரி, நீங்க யாருமே அவளை தேட வேணாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீங்க போய் சாமி கும்பிடுங்க, நான் போய் பூங்கொடி தேட போறேன். டேய் மாப்பிள, என்ன இப்படி சொல்ற? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிச்சு ஆகணும், காப்பம் கட்டி ஆகணும். பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணிட்டாதான் ரொம்ப நல்லது மாப்பிள. இல்ல மாமா, நான் போய் அவளை தேடிட்டு வரேன். டேய், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? அவ என்ன
விவரம் தெரியாத சின்ன குழந்தையா இல்ல வாய் பேச தெரியாதவளா? விட்டா உலகத்தையே வித்துட்டு வந்துருவா அவ. அவளை போய் காணும் காணும்னு பதறிட்டு இருக்க. சாமி கும்பிடுறதுக்காக யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வா போலாம், வாங்க. மாமா இது புது இடம் மாமா. அவ எப்படி மாமா கண்டுபிடிச்சு வருவான்றீங்க? இந்த பாரு மாப்ள, ஊரு பேரை சொல்லி தெரியாம போகலாம். என் பேரை சொன்னா போதும், சும்மா ஹெலிகாப்டரை புடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிருவாங்க. வாங்க மாப்ள, வாங்க மாமா வாங்க. வாங்கம்மா. இல்ல மாமா, அவளுக்கு இடம் தெரியாது. அட வாங்க மாப்ள. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் நல்லா வணக்கம் இருக்கீங்களா? நல்லா நல்லா ரொம்ப இருக்கும். நல்லது. கல்யாணத்துக்காக மாலை எடுத்து போட்டு அம்மன் கிட்ட அருள் வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டத அம்மன் நிறைவேற்றி தருவா. எல்லாரும் காப்பு கட்டி பொங்கல் வச்சு அம்மன் கிட்ட போய் வாக்கு கேட்டீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சார். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நீங்க காப்பு மட்டும் கட்டி விட்டா போதுங்க. அதுக்கு என்ன, காப்பு கட்டிடுவோம். குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சா? ஆ, எல்லாரும் வந்தாச்சு சாமி. யாராவது இங்க வர விடுபட்டு போய் காப்பு கட்டி முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். மறுபடியும் அவங்களுக்கு தனியா காப்பெல்லாம் கட்ட முடியாது. அப்புறம் அவங்க எந்த பூஜையிலையும் கலந்துக்கவும் முடியாது. எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும் சாமி. நீங்க காப்பு கட்டுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். அப்பா பூங்கொடி இன்னும் வரல. டேய், அவரு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்ல, பிரேக் பண்ணாத. கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாரு. அவர் முதல்ல காப்பு கட்டி முடிக்கிட்டோம், அப்புறம் பேசலாம். நீங்க கும்பிடுங்க. அம்மா பூங்கொடி எப்படியாவது சீக்கிரம் வர வச்சிரு. எல்லாருக்கும் இப்ப காப்பு கட்டியாச்சுல்ல? குடும்பத்துல அவ்வளவுதானே, யாருக்கும் விட்டு போலையே. இல்ல சாமி, எல்லாருக்குமே கட்டிட்டீங்க. ஆமா பூங்கொடி. டேய், அவ ஒருத்திக்காக இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்ற? இங்க பாரு, இது நம்ம குலதெய்வம்.
இது பார்த்து நமக்கு நல்லது நடத்தி தரும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைப்போம். வாங்க.